அவன் நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்தை ஒண்ணுமில்லாமாக்கணும். அதுக்கப்புறம் பாப்பாவை நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வச்சு அழகு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு மத்தது எல்லாமே. இது எல்லாமே சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். முடிச்சிடலாம் பூபதி, கண்டிப்பா முடிச்சிடலாம். உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்ல. நாம 2 பேரும் சேர்ந்து நம்ம சத்திய ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி வைக்கலாம். நீ கவலையே படாத. மணி, என்னடாமா இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? சின்ன மாப்பிள்ளை உணர்ச்சி வசப்பட்டு அவசரத்துல பண்ண இந்த தப்புக்கு நம்ம மாப்பிள்ளை இப்படி அநியாயமா மாட்டி விட்டுட்டு பொண்ணி அதுக்கால விலை வைப்பன்னு சொல்லுது. மணி, மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கணும் வேற சொல்லுதலாமா? இந்த பொண்ணையும் இதால வரக்கூடிய பிரச்சனையும் நீ எப்படிராமா சமாளிக்க போற? அட நீங்க ஒண்ணுங்க, ஆதிர சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? இங்க பாரு ஆதிர, அவளை நீ என்கிட்ட விடு. அவளை பிரிச்சு தொங்க விட்டு தோரணம் கட்டிடுற. இல்ல சித்தி, அவ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அவ மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட போறதில்ல. அவளை நான் பாத்துக்கிறேன். இதுல நீங்க தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ பிரச்சனைய வேற மாதிரி திசை திருப்பி விடுவா. அப்பா அப்பா, அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? உண்மையாவா? டேய், நீ போன் எடுக்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தனை தடவை தான் போன் பண்றது? அப்பா, என் கடையில ஒரு வண்டி திருட்டு போயிடுச்சுப்பா. அதை தேடி போற அவசரத்துல போன் எடுக்காம மெக்கானிக் ஷாப்ல வச்சுட்டு போயிட்டேன். இப்பதான்ப்பா கடைக்கு வந்தேன். வந்ததுமே ஃப்ரெண்டு சொன்னான். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சுப்பா. அண்ணா லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம். அண்ணி, யாரோ பிளான் போட்டுதான் அண்ணனை இப்படி மாட்டி விட்டுருக்காங்க. இது யாரோட வேலை அண்ணி? ஏதாவது தெரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிங்களா? இல்ல கார்த்தி. ஆதிர, நீ எதுக்காக கார்த்திக் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு உண்மை என்னன்னு தெரிய வேணாமா? யார் இதுக்கெல்லாம் காரணம் அவனுக்கு தெரிய வேணாம்? அத்த, நீங்களாவது சொல்லுங்க அத்த. இதுக்கெல்லாம் காரணம் சத்யா தான் கார்த்தி. அண்ணி, அத்தை சொல்றது உண்மையா? அண்ணி, உண்மையான்னு சொல்லுங்க அண்ணி. ஆமா கார்த்தி. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்திருந்தா எங்க அண்ணன் மேல இந்த மாதிரி அபாண்டமா பழி போட்டு மாட்டி விட்டுருப்பா. அண்ணி, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அண்ணி. சும்மாவே விட மாட்டேன். இப்பவே அவளை கொன்னு போட்டுடுறேன். தடுக்காம என்ன பண்ண சொல்றடா? நீ ஒவ்வொரு தடவையும் கோவப்பட்டு தான் பிரச்சனையை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க. ஆமாப்பா, எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லிட்டு இருங்க. அவ பண்ணிட்டு இருக்க தப்பு உங்க கண்ணுக்கே தெரியாதுல்ல? நான் இப்பவே அவளை சாவடிச்சிரேன். என்ன கார்த்தி, என் பேச்ச கேட்க மாட்டியா நீ? நீ இப்ப போய் அவளை அடிக்கிறதுனாலயும் கொல்றதுனாலயும் உன் அண்ணன் மேல விழுந்திருக்கிற இந்த அபாண்டமான பழி ஒன்னும் தீர போறதும் இல்ல, அவர் வெளியே வர போறதும் இல்ல. மாமா சொன்ன மாதிரி உன்னோட கோவம் தான் ஒரு விதத்துல இது எல்லாத்துக்குமே காரணம். இத நான் ஒன்னும் உன்னை குத்தி காட்டி பேசுறதுக்காக சொல்லல, நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நீ சத்யாவை வீட்டை விட்டு துரத்துனதுதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்குது. 2 நாள்ல வீட்டை காலி பண்ணணும், உன் அண்ணன் நிரபராதி நிரூபிச்சு அவரை வேற வெளியே கொண்டு வரணும். அந்த டென்ஷன்ல இருக்கேன் கார்த்தி. நீ எனக்கு உதவி பண்ணலனாலும் அட்லீஸ்ட் உபதிரவம் பண்ணாத கார்த்தி. சரி அண்ணி, நான் கோவப்படல அண்ணி. இப்ப நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்க. உன் அண்ணனை வெளியில கொண்டு வரதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன். நீ 2 நாள் இங்க இருந்து நம்ம குடும்பத்தை நீ நல்லபடியா பாத்துக்கோ, அது போதும். சரி அண்ணி. பாப்பா தான் கூப்பிடுது. ஸ்பீக்கர்ல போடு. பாப்பா சொல்றா. அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்னடா சொல்றா? அண்ணே, ஆதிரே அவ புருஷனை நம்ம தான் மாட்டி விட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டானே.
பாப்பா என்னடா சொல்ற? எப்படி கண்டுபிடிச்சா? அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அண்ணே, நான் வீட்டுக்கு வந்ததும் இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. பூபதி, செல்ல கொடு பூபதி. பாப்பா ஒரு நிமிஷம் இரு, ரகு பேசுறாப்ல. சரிண்ணே. சத்யா, அண்ணே, நீ ஒன்னும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காதம்மா. நீ இப்ப பூபதிட்ட சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஆதிரை எதுவும் கண்டுபிடிக்கல. சும்மா உங்ககிட்ட போட்டு வாங்கியிருக்கா. பணம் வச்சது நீயா தான் இருக்குன்னு ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லியிருக்கா. ஆனா நம்ம எப்படி பணம் வச்சோம், யார் மூலியமா பணம் வச்சோம்னு அவளுக்கு தெரியலம்மா. அவ கண்டுபிடிக்கவும் இல்ல, அவளால கண்டுபிடிக்கவும் முடியாது. நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். நீ தைரியமா இரு சத்யா. சரிண்ணே, சரி. உனக்காக நான் இருக்கேன், பூபதி இருக்கான். நம்ம கிட்ட இருக்க பணத்துக்காகவும் பவருக்காகவும் வேலை செய்யறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால யார பத்தி நீ கவலைப்படாத, எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த ஆதிரையெல்லாம் நமக்கு ஒரு தூசி மாதிரிமா. பூனு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? புரியுதுண்ணே, புரியுது. வெரி குட். ஒரு நிமிஷம் இரு, பூபதிட்ட கொடுக்குறேன். சரிண்ணே. பாப்பா நீ மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் சந்தோஷமா இரு பாப்பா. உன் சந்தோஷத்துக்காக தான் நாங்க இருக்கோம். நாங்க இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா பாப்பா? புரியுதுண்ணே. சரி பாப்பா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிண்ணே. ரகு, நாம தான் பண்ணிருக்கோம்னு கெஸ் பண்ணிருக்கா ஆதிர. பணத்தை நம்ம தான் வச்சோம்னு கண்டுபிடிச்சிட முடியாதுல்ல? முடியாது பூபதி, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. சத்யாவுக்கும் தைரியம் சொல்லு. பயம்தான் நமக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். நம்ம பயத்தை மட்டும் நம்ம எதிரிங்க கிட்ட காட்டக்கூடாது. காட்டிட்டோம்னா நாம மாட்டிப்போம். சரி பூபதி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாப்போம். என்ன பிரபு சார், லாக்அப்ல அடைஞ்சு கிடக்கிறது கஷ்டமா இருக்கா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசலாம்னு வந்தேன்.